ஆர்டிகல் 327 கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி எலெக்ஷன் நடத்துறதுன்னு சொல்லுது. ஒரு பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும், எத்தனை காலத்துக்கு ஒரு முறை நடத்த வேண்டும், சட்டமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்பது ஆர்டிகல் 327. அதுல நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, ஆஃப்டர் தி வேர்ட்ஸ் delimitation of constituency the words conduct of simultaneous election shall be inserted அப்படிங்கிறோம். அப்படி என்றால் நமக்கு தெளிவா தெரியுது, இந்தியாவை பொறுத்தவரை delimitation நடக்க போகுது. 543 என்பது இன்னும் அதிகமாக போகுது என்பது ஆர்டிகல் 327 இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்ல படிக்கும் போது நமக்கு தெரியுது. delimitation conduct of simultaneous elections என்கின்ற வார்த்தையை சேர்த்தலாம். இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுதுனாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் 5 வருடம். அது 2029 முடிவுக்கு வரும். 2029க்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லாத்துக்குமே அதே காலம் தான்.